சித்த மருத்துவம். இது ஆதியில் தோன்றியது. சித்தத்தின் தொன்மை யாருக்கும் தெரியாது. மனித இனம் முதலில் மரணத்தை கண்டபோதே அதன் அச்சத்தின் விளைவாக தோன்றியிருக்கலாம் சித்த மருத்துவத்தின் தேடல். மரணத்தை கண்ட மனிதனுக்கு தோன்றும் கேள்விகள் இரண்டு. மரணத்தின் காரணம் என்ன? வாழ்க்கையின் நோக்கம்தான் என்ன? இன்று வரை நவீன அறிவு அதற்கான விடைகளை தேடிக்கொண்டேதான் இருக்கிறது. அந்த வினாக்களுக்கு விடயங்களை விட்டு சென்றவர்களைத்தான் நாம் சித்தர்கள் என்கிறோம். சித்தர்கள் என்றால் சாமியார்கள் என்றும் சித்து விளையாட்டுகள் செய்யும் மாயாஜாலக்காரர்கள் என்றும் நினைத்துக் கொண்டிருந்தால் அது மடத்தனம். They are the incredible evolution of human race, the men of science. சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவங்கள் உலகின் தோற்றத்திலிருந்தே தொடங்குகிறது. அதுவே தோற்றக்கிரம ஆராய்ச்சி. கண்ணில் படுபவை படாதவை என அனைத்தும் 96 தத்துவங்களுக்குள் அடைக்கப்பட்டது. அவற்றுள் முதன்மையானது பஞ்சபூதங்கள். நிலம், நீர், தீ, வழி, விசும்போடைந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்கிறது தொல்காப்பியம். பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் அணுக்கள் உருவாகின்றன. அவற்றின் சேர்க்கை விகிதத்தின் அடிப்படையில் பொருட்களின் குணங்கள் வேறுபடுகின்றன. 6 சுவைகள் அனைவரும் அறிந்ததே. 2 பூதங்களின் சேர்க்கையாலேயே அச்சுவைகள் உருவாகின்றன. பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உடலில் வாதம், பித்தம், கபம் என்னும் உயிர் தாதுக்கள் உருவாகின்றன. இவற்றின் சலனத்தை நாடியின் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. இவை உடலின் சமநிலையில் இருப்பின் நோய்கள் நேராது. இதனை வள்ளுவன் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோரும் வழிமுதலாய் எண்ணிய 3 என்கிறார். உணவில் சுவைகளின் மாறுபாட்டாலும் பிற காரணங்களாலும் சமநிலை தவறி உயிர் தாதுக்கள் குற்றங்களாகி நோய்கள் பிறக்கின்றன. அவற்றை சுவை மற்றும் குணங்களின் அடிப்படையில் மூலிகை, தாது மற்றும் சங்கம பொருட்களை கொண்டு 32 வகையான உள்மருந்துகள் மற்றும் 32 வகையான வெளிமருந்துகள் மூலம் 3 குற்றங்களையும் தன்னிலையாக்கி காயத்தை காத்தலே சித்த மருத்துவம். உயிர் சக்தி மருத்துவமாம் வர்ம மருத்துவமும் இதில் அடங்குவது சிறப்பு. மேலும் நோய்களே வாராதிருக்க பிணியணுகாவிதி ஒழுக்கம், வந்த நோய்களை கண்டறிய பிணியறி முறைமை, நாள்தோறும் வீணாகும் பிராணனை உடலெங்கும் செழிக்கச் செய்ய பிராணாயாமம், உறுப்புகளெங்கும் குருதி ஓட்டத்தை சீராக்க யோக ஆசனங்கள், காயத்தை அழியாது காக்க காயகற்பங்கள் என எண்ணில் அடங்காதவை சொல்ல 5½ ஆண்டுகளே போதாத நிலையில் 180 நொடிகளில் எவ்வாறு? அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். Physics and biology are not different subjects under quantum levels.